இது வந்து மூலிகை எண்ணெய்ங்க. கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேட்டு விற்கிறாங்க. இது வந்து வெப்பாலை இலை. இது வந்து வெப்பாலை இலை போட்டிருக்கேன். அப்புறமா மருதாணி இலை போட்டிருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை, கருவேப்பிலை, அப்புறமா செம்பருத்தி பூ தலை, இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை. இதை வந்து நல்லா வந்து கோகனட் ஆயில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த சவுண்டு சொட்டிங்கெல்லாம் வந்து நிற்கிற அளவுக்கு நல்லா இது வந்து கொதிக்கும். ஓகேங்களா? வேறு மாதிரி சவுண்ட்லாம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கணும். அந்த சொட்டிங்கெல்லாம் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இறக்குனீங்கன்னா சரியாக வந்து அது உள்ள வந்து என்ன ஆகுன்னா ஆட் ஆகல, கெட்டுப்போட எண்ணெய். இந்த வெப்பாலை எண்ணெய் வைக்கிறதுனால இளம் நரைகள் வந்து சீக்கிரமாக வந்து நரைக்கிட்டு நிறைய பேருக்கு அதெல்லாம் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். கருவேப்பிலையில் இரும்பு சத்து நிறையா இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. ஓகேங்களா? வெப்பாலையில் வந்து இளம் நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்கு. வெப்பாலையில் வந்து சோப்பே செய்யலாம். நாங்கள் சோப் செஞ்சு உங்களுக்கு எப்படி டெமோ காட்டுறோம். இதெல்லாம் வந்து ஆதிவாசி தைலம், பாதிவாசி தைலம் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு 100 ml 200 ml 1000 2000 ஏமாற்றி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வீட்லேயே நீங்களே செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கேட்டால் ஆதிவாசி தைலம், பாதிவாசி தைலம் ரீல் விடுவாங்க. எடுத்து பார்த்துங்க. எல்லாம் ஊரை ஏமாத்துறது. அதனால நீங்களே செஞ்சுக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ நேரம் ஆகிருப்போம். செம்பருத்தி வீட்டானே இருக்கும், சோத்துக்கத்தாலும் வீட்டு முன்னாடி இருக்கு, மருதாணி வீட்டு முன்னாடி இருக்கு. இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ண சின்ன வெங்காயம் போட மறந்துட்டேன். அதுவும் போட்டிருந்தா இன்னும் செம்மையாங்கிறீங்க. வந்து வெந்துருச்சு. அதனால நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமும் வெந்தயமும் போட்டுட்டீங்கன்னா இன்னும் முடி பார்த்தீங்கன்னா நல்லா பொசுன்னு சாப்பிட்டா நல்லா வரும். ஓகேங்களா? இது மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா அந்த தொட்டிங் வராமல் இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா எண்ணெய் வந்து பதமான வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டொக்குன்னு இந்த ஈரமட்டை வெடிக்கும், அது மாதிரி வெடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, வெடிக்கல. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா பாருங்க அப்படியே வெடிக்குது. அதெல்லாம் வந்து அந்த லிக்யூட் எல்லாம் வந்து இதில் ஆட் ஆகிடும் எண்ணெயில். இததான் ஆதிவாசி தைலம், பாதிவாசி தைலம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்து உஷாரா இருங்க மக்களே. நீங்களே செஞ்சுக்கலாம். நல்லா முடி கொட்டாது, நல்லா ஸ்ட்ராங் ஆகும், கருப்பாக வளரும், லென்த் ஆகும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. அப்படின்னு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா +2 10th படிக்கும் போது எல்லாம் நரைச்சி தாத்தா மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், பாய்.